பரிசுத்த ஆவியானவருடைய பொறுப்பு என்ன? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஓகே, நம்மளுடைய ரட்சிப்பிலை அவருடைய ஊழியம் என்னது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். ஆல்ரைட், நான் அங்கே போகிறதுக்கு முன்ன போன வாரம் உள்ள பாடத்தை கொஞ்சம் நம்ம ரீகேப் பண்ணினா நல்லது நினைக்கிறேன். ஆல்ரைட், ஸோ ஐ ஃபீல் இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். ஐ நீட் டு கோ பேக் டு லாஸ்ட் வீக் லெசன். ஓகே, ஐ வாண்ட் டு டூ அ பிட் ஆஃப் அந்த ரீகேப் பண்ண நான் இருக்கிறேன். நான் போன வாரம் நம்ம என்ன செஞ்சோம்? யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 13 வசனத்தை தியானம் பண்ணினோம். ஓகே, ஜான் சாப்டர் 1 முதல் 13 வசனத்தை தியானம் பண்ணினோம். அந்த முதல் 13 வசனம் என்று சொல்லும் பொழுது 3ஆக பிரித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். ரட்சிப்பு என்பது என்னது என்று சொல்லி ஞாபகம் இருக்குதா? என்னுடைய முதல் பிரிவு போன வாரம் நான் பேசினது, இந்த யோவான் என்ன பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்று சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தார். ஓகே, அதாவது அவருடைய ஆடியன்ஸ்க்கு அந்த நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் மத்தியிலே சரி யோவான் அந்த புத்தகத்தை எழுதினார். அவர்களுக்கு முதலாவது இந்த இயேசு கிறிஸ்துவானவர் யார் என்று சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாரு. அங்கே எப்படி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார்னா, இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக இருந்தாராம். இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தைக்கு ஒப்பானவர். அப்போ யோவான் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவானவர் ஆதியிலேயே இருந்தார், ஆரம்பத்திலேயே இருந்தான். இயேசு கிறிஸ்துவானவர் ஆரம்பத்திலே தேவனோடு இருந்தான். இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுக்கு ஒப்பானவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். இயேசு மனிதனை போல இடையிலே வந்தவர் அல்ல. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்திலே சரி முன்பதாக பிறந்தவர் அல்ல. இல்லைங்க, வானமும் பூமியும் உண்டாக்குகிறதுக்கு முன்பதாகவே சரியா இயேசு கிறிஸ்து ஆதியிலேயே இருந்தார் என்று சொல்லி யோவான் நமக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கிறார். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், கிரைஸ்ட் இஸ் டிவைன். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவனுக்கு ஒப்பானவர். அது மட்டுமல்ல, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் மூலியமாக சகலமும் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி யோவான் நமக்கு அப்படியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொன்னார். அப்போ நன்றாக யோசனை பண்ணி பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலியமாக தான் வானமும் பூமியும் சகலமும் உண்டாக்கப்பட்டது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து எவ்வளவு வல்லமை பொறிந்தவராய், எவ்வளவு வல்லமை உடையவராய் என்று சொல்லி கொஞ்சம் நீங்கள் யோகித்து பாருங்கள். அவர் மூலியமாய் சகலமும் உண்டாக்கப்பட்டது. அப்படியாக தான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு முதல் பகுதி. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி வெளிப்படுத்தின பிறகு அவர் அடுத்தபடியாக என்ன சொல்ல வராரு? இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் உலகத்துக்கு மனிதனாய் வந்தார். ஏன் உலகத்துக்கு மனிதனாய் வந்தார்? மனுஷனுக்கு மீட்பு கொடுக்க, மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாராம். ஏனென்றால் மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் ஒரு மனிதனும் தேவனை அடைய முடியாது. ரட்சிப்பு இல்லாமல் மனிதனுக்கு நித்திய வாழ்க்கை இல்லை. ரட்சிப்பு இல்லாமல் மனிதனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையாலே தேவன் மனிதனை அதிகமாய் நேசித்தபடினால் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். குமாரன் இயேசு கிறிஸ்து இப்பொழுது மனிதனாய் உலகத்துக்கு வந்தார், மாம்சத்திலே வெளியப்பட்டான். இப்போ தொடர்ந்து யோவான் என்ன சொல்லுகிறாரு? இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்த பிறகு வசனம் 9-11 படிச்சு பார்த்தீங்கன்னா, உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை, சொந்த ஜனத்தை யூதர்களை தேடி வந்தார், அவர்களும் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி என்றால் யோவான் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு? தேவன் உலகத்துக்கு ரட்சிப்பை மனுஷனுக்கு கொடுக்க வந்தார், மனுஷனை மீட்டு எடுக்க உலகத்துக்கு வந்தார். மனிதனோ சொந்த ஜனமோ என்ன பண்ணல? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதர்கள், சொந்த ஜனங்கள், யூதர்கள் அவர்களை புறக்கணித்தார்கள், தள்ளிவிட்டார்கள். அதுதான் மனிதனுடைய சுபாவம். மனிதனுக்குள் இருள் இருக்கிறபடினால், மனிதனுக்குள் பாவம் இருக்கிறபடினால் மனிதனால என்ன பண்ண முடியல? அந்த தேவனை பார்க்க முடியல, தேவனை உணர முடியல, தேவனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
பொதுவாக அவர் என்ன சொல்ல வராரு, இப்போ தேவன் முன்னுக்கு நிற்கிறாரு, நம்ம எல்லாரும் பாவியா இருக்கிறோம், அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவர் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னாலும் மனிதனுக்குள்ளாய் இயற்கையான பாவம் சுபாவம் இருக்கிறபடினால், மனிதனுடைய கண்கள் மூடி இருக்கிறபடினால் அவனால் என்ன பண்ண முடியாது, சொந்த முயற்சியில அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று யோவான் நமக்கு என்ன பண்றாரு சொல்லி கொடுக்கிறாரு. ஒரு ஊழியக்காரன் ஜான் மெக்கார்ட்டர் அவர் இப்படியாக சொல்றாரு, man's nature is so corrupt that he has neither the will nor the power to come to Christ unless drawn by the Spirit. மனிதனுக்குள் பாவம் இருக்கிறபடினால், சரியா, அவனுக்கு முன்னுக்கு நல்லது இருந்தாலும் பரிசுத்தம் இருந்தாலும் அவனால் என்ன பண்ண முடியாது, நன்மையை அவனால் தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி தெளிவாய் சொல்லுகிறார். இது எவ்வளோ உண்மையாக இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். நீங்கள் பாருங்கள், பொதுவாகவே நமக்கு தெரியும் எது நன்மை, நமக்கு தெரியும் எது தீமை என்று சொல்லி, நமக்கு தெரியும் எது வெளிச்சம் எது இருள் நமக்கு தெரியும். இருப்பினும் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பல முறை நம்ம என்ன செய்கிறோம், தீமையை நம்ம தெரிந்தெடுக்கிறோம். நம்ம இருளுக்குள்ளாக தான் வாழ நம்ம சரியா வகை தேடுகிறோம். ஏனென்றால் நமக்குள்ளாய் பாவ சுபாவம் இருக்கிறபடினால். விளங்குதா இல்லையா? அப்படி என்றால் மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வந்தாரு, புரோஜனம் இல்லை, மனிதன் அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு மனப்பக்குவம் இல்லை என்று சொல்லி யோவான் அதை வெளிப்படுத்துகிறான். அப்படி என்றால் மனுஷனை எப்படி ரட்சிப்பது? மனுஷனுக்கு வேற வழியே இல்லை. கிருபையை கொடுத்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, அதை ஏற்றுக்கொள்ள அவனுக்கு என்ன இல்லை, மனது இல்லை என்று சொல்லி யோவான் ரொம்ப துக்கமாக அந்த ஒரு செய்தியை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் என்ன பண்ணுகிறாரு, வந்தாரு மனுஷனாய் உலகத்துக்கு. அது மட்டுமில்லை, ஒரு சிலரை தேவன் தெரிந்தெடுக்கிறார். ஒரு சிலரை தேவன் என்ன பண்ணுகிறாரு, ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் தெரிந்தெடுக்கிறார். தேவன் மனுஷனை தெரிந்தெடுத்திருக்கலனா ஒருத்தனும் ரட்சிப்பை அடைந்திருக்கவே முடியாது. இன்றைக்கு நீங்க எல்லோரும் யாருங்க? கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்கிறோம், விசுவாசிகளாய் இருக்கிறோம். நாம் யாரு விளங்கி கொள்ள வேண்டும், அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலராய் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். பாருங்க, ரட்சிப்பை கொடுக்க இயேசு உலகத்துக்கு வந்தார், உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தபடினால் இன்றைக்கு அவருக்குள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அதோடைய மூல காரணம், நீங்களும் நானும் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டபடினால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் நல்ல கவனிங்க, ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு 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 காரியம் தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? ரட்சிக்கப்படுகிறதுக்கு மனுஷனிடத்திலிருந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு மனுஷனுக்கு இருக்கணும். அது என்னது? விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசம் சொல்லுங்க. அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவரை விசுவாசிக்கும் பொழுது இயேசுதான் ஆண்டவர் என்று சொல்லி மனிதன் விசுவாசிக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அப்போ மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது? ரட்சிக்கப்பட மனுஷனுக்கு நம்பிக்கை தேவைப்படுது, ரட்சிக்கப்பட மனுஷனுக்கு விசுவாசம் தேவைப்படுது. அப்போ யோவான் என்ன சொல்லுகிறாரு, தொடர்ந்து நீங்க 12-13 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ரட்சிப்பையும் கொடுத்தவர் யாரு? யாரு? கர்த்தர். அந்த ரட்சிப்பை, அதாவது தேவனை நம்பத்தக்க அந்த ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கலனா, ஒரு ஈவாக, ஒரு ஃப்ரீ கிஃப்டா தேவன் நமக்கு கொடுக்கலனா நம்மால என்ன பண்ணியிருக்க முடியாது? தேவனை நாம் ஏற்று கொண்டிருக்க முடியாது என்று சொல்லி அதை தான் அங்கே யோவான் நமக்கு வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீங்கள் யோவான் புத்தகத்துக்கு வாங்க, 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. 12-13 கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அது நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா you will able to connect the dots. 12 and 13, chapter 1, John, verse 12 and 13. Yet to all who did receive him, to those who believed in his name, he gave them the right become children of God, children born not of natural descent, nor of human decision, or her husband's will, but born of God. அந்த வசனத்தை வாசிங்க.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். தேவனாலே பிறந்தவர்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் பாருங்க, நான் சொல்றேன். இது ஆர் ஸ்டான்லி ரொம்ப அழகாக நமக்கு விளக்கம் சொல்றாரு நம்முடைய ரட்சிப்பை குறித்து. ஐ செட் மிஸ்திரி சொன்ன பார்த்தீங்களா? இதோடைய மிஸ்திரி என்னது? நீங்க எப்படி யூகித்து பாருங்க. ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு முன்ன ஒரு வாசல் இருக்குது. ஓகே, அந்த வீட்டு வாசலுக்கு நேராக ஒரு வசனம் அங்கே எழுதப்பட்டிருக்குது. என்ன வசனம்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் பெருசாக நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னுடைய இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த வசனத்தை கொடுத்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு. அப்போ அந்த வீட்டு முன்னுக்கு ஒரு தெரு இருக்குது. பொது ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்து போகிறாங்க. எல்லாரும் வாசிக்கிறாங்க. ஒரு இன்விடேஷன் மேல இருக்குது. எல்லாரும் என்ன பண்ணல? ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆனா அதிலே ஒரு சிலர் என்ன பண்றாங்க? ஒரு இன்விடேஷன், இயேசு எங்களை கூப்பிடுகிறார் என்று சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணி, ஒரு சிலர் என்ன பண்ணுகிறார்கள்? ரெஸ்பாண்ட் பண்ணி வீட்டு வாசலுக்குள் நுழைஞ்சிட்டாங்க. கேள்வி, அவங்க உள்ளுக்கு வந்த காரணம் யாருடைய முடிவு? நல்ல யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த முடிவு. 100 பேர் அங்க இருந்தாங்க. 100 பேர்ல 10 பேர் வசனத்தை வாசித்து ரெஸ்பாண்ட் பண்ணி உள்ளுக்கு வந்துட்டாங்க. நீங்க மேலோற்றமாக பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த முடிவு. 100 பேர்ல இந்த 10 பேர் முடிவை எடுத்து நாங்க உள்ளுக்கு போகிறோம், இயேசு எங்களை கூப்பிடுகிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசம் வைத்து உள்ளுக்கு போயிட்டாங்க. உள்ளுக்கு போகும்போது என்ன சொல்லி போனாங்க? அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளல, நாங்க ஏற்றுக்கொண்டோன்னு சொல்லி அவங்களுடைய நம்பிக்கை விசுவாசத்தில் ஒரு பெருமை அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா உள்ளுக்கு போன பிறகு பாருங்க, உள்ளுக்கு இன்னொரு வசனத்தை வாசிக்கிறாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது? உலக தோற்ற முதலை நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Can you understand? உள்ளுக்குள்ள வசனம் என்ன சொல்லுது? உலக தோற்ற முதலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ அவங்க புரிந்து கொண்டாங்க, நாங்கள் உள்ளுக்கு வந்த காரணமே உலக தோற்ற முதலே தேவன் எங்களை தெரிந்து கொண்டபடினால் we respond to that invitation. அப்படி என்றால் முற்றிலும் நான் என்ன சொல்லுகிறேன்? உள்ளுக்கு வந்தவர்கள் அவர்களுடைய சுய புத்தியில, சொந்த முயற்சியில உள்ளுக்கு அவங்க வந்து ரட்சிக்கப்படலங்க. கிறிஸ்து தேவன் அவர்களை அழைத்தபடினால் அவர்கள் உள்ளுக்கு வந்தார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். Can you see the both side? அப்படி என்றால் இன்னைக்கு நம்ம எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு நம்ம எல்லோரும் ஒரு நாள் தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். அது நம்மளுடைய பலத்தினாலே அல்ல, நம்மளுடைய முயற்சியில நம்ம ரட்சிக்கப்படலங்க. தேவன் நம்மை தெரிந்து கொண்டபடினால் நம்ம எல்லோரும் பரலோகத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் ஜீசஸ்க்கு நன்றி சொல்லுங்க. கிறிஸ்து நம்மை அழைக்கலனா, கூப்பிடலனா, நம்ம இன்வைட் பண்ணலனா ஒருத்தரும் என்ன பண்ணியிருக்க முடியாது? ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம் என்று சொல்லி யோவான் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறான். ஆல்ரைட், நான் இன்னைக்குள்ள பாடத்துக்கு நம்ம போவோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பொறுப்பை நம்ம பார்க்க இருக்கிறோம். எப்படி நம்ம ரட்சிப்புக்குள்ளாய் வந்தோம், அதிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஈடுபாடு இருக்குது. நான் பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? As a Christian, கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது we believe in triune God, God of Trinity. அப்படி என்றால் கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம் என்ன? பிதாவின் தேவன், குமாரன் தேவன், பரிசுத்த ஆவியானவர் தேவன். மூவர், 3 personality. பட் இந்த மூவரும் ஒன்றாய் இருக்கிறாங்க. Godhead, one God சொல்றோம், ஒற்றுமையாக இருக்கிறார்கள். So as a Christian, we believe God the Father, we believe in God the Son, Jesus Christ, and we believe in God the Holy Spirit. 3 different personality, but இந்த மூவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். இந்த மூவர்களை ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது. எப்படியாய் நாம் பார்க்க வேண்டும்? ஒரு தேவனாய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இன்னைக்கு நான் என்ன டீச் பண்ண இருக்கிறேன்? இந்த நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது பிதாவின் தேவனுக்கு அவருக்கும் பொறுப்பு இருக்குது,
குமாரன் தேவன், அவருக்கும் ஒரு சில பொறுப்பு இருக்குதுங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கும் ஒரு சில பொறுப்பு இருக்குது. அந்த 3 விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். பிதாவின் தேவனுடைய பொறுப்பு என்னது? Salvation is the ultimate plan of God the Father. ரட்சிப்பு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிறது. அந்த திட்டம் யாருடைய திட்டம்? பிதாவின் தேவனுடைய திட்டம். அவர்தான் திட்டத்தை எடுத்தார், அவர்தான் திட்டம் போட்டார். ஒன்று, அந்த திட்டத்தை நிறைவேற்றினவர் யாரு? இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றினார். எங்கே நிறைவேற்றினார்? குமாரன் உலகத்துக்கு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழும்பினார். பார்த்தீங்களா? பிதாவின் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினவர் யாரு? குமாரன் இயேசு கிறிஸ்து. விளங்குதா இல்லையா? இப்போ 3வது பர்சன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பார்த்தீங்களா? சரியா? அவருடைய வேலை என்னது? Holy Spirit applies the salvation into us. அதாவது அந்த பிதாவின் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த 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 salvation, அந்த ரட்சிப்பை மனிதனுக்குள் கொண்டுட்டு வந்தவர் யாரு? ஆவியானவர். Can you understand? திட்டத்தை நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் அந்த ரட்சிப்பை நமக்குள் கொண்டுட்டு வந்தவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ மூவரும் ரட்சிப்புக்குள் ஈடுபடணும். சரியா? 3 பேர், அந்த 3 பேர்த்தோடைய அந்த 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 ரோலை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்னைக்கு ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் உட்கார்ந்து இருக்கிறோம். மறுபிறப்பு உள்ளவர்கள் என்று சொல்லுகிறோம் பார்த்தீங்களா? எப்படி அவைகளை பெற்றோம்? அந்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பை நமக்குள் கொண்டுட்டு வந்தவசி நம்மால என்ன பண்ண முடிந்தது? அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடிந்தது. அப்படி என்றால், in other words, ஆவியானவர் ரட்சிப்பை உங்களுக்குள்ளாக கொண்டுட்டு வரலனா நீ ரட்சிப்பை நீ அனுபவிக்கவே முடியாது. நான் சொல்றது விளங்குதா இல்லையா? அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பை நமக்குள் கொண்டுட்டு வந்தார் என்று சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்னது? கொஞ்சம் நாம் என்ன செய்ய போகிறோம், அதை குறித்து நாம் ஒன்றாய் படிக்க நாம் இருக்கிறோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவருக்கு தேவன் கொடுத்த ஒரு முக்கியமான பொறுப்பு என்ன தெரியுமா? நான் ஒரு நாள் ஒரு சகோதரியை பார்த்து நான் கேள்வி கேட்டேன். நம்ம சபையார் அல்ல, வேற சர்ச்சிலேருந்து வந்தாங்க. நான் கேட்டேன் அவங்கள பார்த்து, இந்த பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னு கேள்வி கேட்டேன் நான். அவங்க சொன்னாங்க, பல வருஷமாக நான் சர்ச்சுக்கு நான் போய் கொண்டிருக்கிறேன், பைபிள் ஸ்டடியிலலாம் பங்கெடுத்திருக்கிறேன். வெரி குட். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஹவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க கொடுத்த பதில், அவங்க என்ன சொன்னாங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் அந்நிய பாஷைன்னு சொன்னாங்க. அப்போ அந்நிய பாஷைனா என்னதுமா? அந்நிய பாஷைனா ஸ்பீக்கிங் இன் டங்ஸா. சில சபைக்கு நீங்கள் போனீங்கன்னா, கெரஸ்மேட்டிக் சபைக்கு போனீங்கன்னா அந்நிய பாஷையில் பேசுவார்கள். அந்நிய பாஷைனா என்னது? பரிசுத்த ஆவியானவர்னு சொன்னாங்க. ஆவியானவர்னா யாரு? அந்நிய பாஷை. அந்நிய பாஷைனா என்னது? பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னாங்க. பாருங்க, இந்த மாதிரி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆவியானவர் யார் என்று சொல்லி அறியாமல் இருக்கிறோம். ஐயா, நான் சொல்றேன், அந்த அந்நிய பாஷை ஆவியானவர் இடத்திலிருந்து வருகின்ற ஒரு வரம் தான். அந்நிய பாஷை பரிசுத்த ஆவியானவர் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அல்ல. ஏன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் என்றால், அவருடைய முக்கியமான வேலை பிதாவின் தேவன் கொடுத்த அந்த ரட்சிப்பை நமக்குள் கொண்டுட்டு வருகிற வேலை பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஸோ இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினீங்கன்னா ஆவியானவரை நீங்கள் கனம் பண்ணுவீங்க. ஏன்னா அவருடைய வேலையை செஞ்சிருக்கலன்னா நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ளாய் வந்திருக்கவே முடியாது. ஸோ டுடே ஃப்ரம் பாட்டம் ஆஃப் யுவர் ஹார்ட் யூ காட் டு பி தேங்க்ஃபுல் டு த ஹோலி ஸ்பிரிட் ஃபார் ஹிஸ் ரோல். சரியா? அவருடைய ரோல் பிரகாரம் இன்னைக்கு நம்ம எல்லோரும் அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அனுபவித்திருக்கிறோம். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த 12 சீடர்களுக்கு இந்த ஆவியானவர் யாரு, இந்த ஆவியானவருடைய பொறுப்பு என்னது என்று சொல்லி தெளிவாய் சொல்லி கொடுத்தார். அதுல நீங்க எங்க வாசிக்கலாம்? நீங்க turn with me to book of John chapter 16 verse 8. யோவான் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. யோவான் 16 வசனம் 8. அங்கே இயேசு கிறிஸ்து தன் அனுப்ப போகின்ற
ஆவியானவர் யார் என்று சொல்லி நமக்கு வெளிப்படுத்துகிறார். வாசிங்க 16:8 வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாருங்க பிரியமானவர்கள், நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Jesus in fact talking about the Holy Spirit. Jesus teaching the disciples about the Holy Spirit, and when he comes, பாருங்க, when he comes, he nanadu, he na ஒரு person, right? நம்ம என்ன நினைக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது சக்தின்னு நினைக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நெருப்புன்னு நினைக்கிறோம். we always நம்மளுடைய மனசுல நம்மளுடைய கற்பனை ஆவியானவர் சொல்லும்போது சக்தி. ஐயா, இயேசு என்ன சொல்றாரு? அவர் சக்தி அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு? அவர் உங்கள் மத்தியிலே வரும்பொழுது, இங்கிலீஷ்ல எப்படி எழுதியிருக்குது? when he comes, when he comes அப்படின்னா ஆவியானவர் வந்து ஒரு பர்சன், ஒரு பர்சன். அவர் உங்களுக்குள் வரும்பொழுது முதலாவது அவர் என்ன செய்கிறார்? when he come, he will convict the world of sin. அதாவது தமிழ்ல என்ன படிக்கிறோம்? இப்போ சதீஷ் வந்து ரட்சிக்கப்படலை, சதீஷ் வந்து ரட்சிக்கப்படலை. சதீஷ் வந்து உலகத்தாராக இருக்கிறார். ரட்சிப்பு இல்லைன்னா பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லைன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இல்லை, ரட்சிப்பு இல்லைன்னா உங்களுக்கு நித்திய வாழ்க்கை இல்லை, பழசா வாழ்றீங்க, பழைய மனுஷனா இருக்கிறீங்க, மறுபிறப்பு இல்லை. அப்போ இப்போ பிதாவின் தேவன் திட்டம் கொள்ளுகிறார் சதீஷ் வந்து ரட்சிக்கப்படணும்னு. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், போன வாரம் சொல்லிட்டேன், நம்மளுடைய முயற்சியில் ரட்சிக்கப்படவே முடியாது, நம்மளுடைய முயற்சியில் அவரை விசுவாசிக்க கூட முடியாது. இப்போ என்ன நடக்குது? நேரம் வந்துவிட்டது. மனிதர்கள் ரட்சிக்கப்பட நமக்கு எல்லாருக்கும் நேரம் உண்டு. சொந்த முயற்சியில தேவன் மனுஷன் வந்து தேவனை தேடவே முடியாது. இப்பொழுது அந்த சரியான தேவன் நியமித்த நேரம் வந்து விட்டது. அப்போ அந்த நேரம் வரும் பொழுது முதலாவது தேவன் என்ன பண்ணுகிறார்? அவருடைய பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார். சொல்றது விளங்குதா இல்லையா? முதலாவது மனுஷன் ரட்சிப்புக்குள்ளாய் வருகிறதுக்கு முன்பதாக இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆவியை இப்பொழுது சதீஷுக்கு நேராய் அனுப்புகிறான். இதுக்கு முன்ன சதீஷ் வந்து தன் பாவி என்று சொல்லி உணர்ந்தது அல்ல, பாவத்தை வந்து இன்பமாய் செய்து கொண்டு வாழுகிறான். நிறைய விதமான பாவத்திலையும் இருளுக்குள்ளாக வாழுகிறான். நான் செய்கிறது தப்பு, நான் தப்பான பாதையில போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த உணர்வு கூட அவருக்கு இல்லை. ஏன்னா பிறந்ததே பாவி தானே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க, ஒரு மனுஷன் சரியா பிறந்ததே பாவியில பிறக்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? பாவமான வாழ்க்கை முறை. ஒரு குழந்தை எடுத்துங்க, நீங்க கெட்ட பழக்க வழக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டாம், சின்ன வயசுலயே போய் பேசுதேன். ஒரு குழந்தைய எடுத்துங்க, சரியா சரியா யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டாம், அந்த பிள்ளை என்ன பண்ணுது? தில்லுமுள்ள வேலை செய்யுது. எப்படி அந்த பிள்ளை தில்லுமுள்ள வேலை செய்யுதுன்னா, அந்த பிள்ளை உலகத்துக்கு வரும் பொழுது அந்த பாவத்தோடு உலகத்துக்கு வந்து விட்டது. ஆகையாலே பாவத்தை இன்பமாக அந்த குழந்தை செய்யுது, பிள்ளைகள் செய்கிறார்கள். ஆனா இப்போ இங்க என்ன நடக்குது? நீங்க ரட்சிக்கப்படணும்னா ஆவியானவர் அனுப்புகிறார். அந்த ஆவியானவர் வந்த பிறகு என்ன செய்கிறார்? உங்களை பாவி என்று சொல்லி உங்களை உணர்த்துகிறார். விளங்குதா இல்லையா? அப்போதான் நமக்கு புத்தி தெளிது. பாருங்க, கெட்ட குமாரன் கதை, ப்ரோடிகல் சன் நமக்கு தெரியும். மூத்த மகன், ரெண்டாவது பையன் என்ன பண்ணுனா, அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு அப்பாவுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு துர்மார்க்கரனான ஒரு பாவமான வாழ்க்கையை வாழ தொடங்குறான். வேசித்தனத்தில் வாழுகிறான். பாருங்க, அவன் வந்து உலகத்தோடு கலந்துட்டான். உலகத்தாரோடு கலந்து பாவத்தை இன்பமாக அவன் என்ன பண்ணினான்? அதை என்ஜாய் பண்ணினான். அவனுக்கு உணர்வு வரவே இல்லை, இது தப்பான வழி, தேவனை விட்டு தூரமாக இருக்கிறேன், தேவனுக்கு விருப்பமல்லாததை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு உணர்வு இல்லை, இன்பமாக பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? ஒரு நாள் வந்தது, புத்தி தெளிந்தது.
ஒரு நாள் வந்தது, புத்தி தெளிந்தது, நான் செய்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் தப்பானது, இருளுக்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லி புத்தி தெளிந்தது. பிரியமானவர்களே, ஒரு கேள்வி, புத்தியை தெளிய வைத்தவர் யாரு? ஆவியானவர். அதை தான் நான் சொல்ல வரேன். சதீஷுக்கு புத்தி தெளியல, இன்பமாய் வாழ்ந்தாரு, தேவனை விட்டு தூரமாக இருந்தாரு. இப்பொழுது ஆவியானவர் வந்த பிறகு ஆவியானவர் சொல்லுகிறார், சதீஷ், நீ தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிற, நீ இப்படி வாழ்ந்தனா உனக்கு பரலோகம் உனக்கு இல்லை, இப்படி வாழ்ந்தனா நீ என்னோட இணைய முடியாது என்று சொல்லி அந்த அவர் பாவி என்று சொல்லி ஒரு உணர்த்துதலை கொடுக்கிறார். அன்றைக்கு புத்தி தெளிந்தது. ஆமீன் சொல்லுங்க. பாருங்க, அதுக்கு பிறகுதான் சதீஷ் என்ன பண்ணுகிறாரு? பாவ அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, நான் பாவி, நான் துரோகி ஆண்டவரே, இப்படி நான் வாழக்கூடாது ஆண்டவரே, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை கொடுங்க, என்னை சுத்திகரிங்க, சுத்தமான வாழ்க்கையை கொடுங்க, எனக்கு ஒரு மறுபிறப்பு கொடுங்கன்னு சொல்லி தேம்பி இந்த சதீஷ் என்ன பண்ணுகிறாரு? அழுவுகிறாரு. ஏன் அழுவுகிறாரு? அவர் பாவி என்று சொல்லி உணர்ந்தபடினால், பாவம் சரியா, அந்த பாவத்தை அவர் உணர்ந்தபடினால் சரியா அவர் கர்த்தரிடத்துக்கு வந்தார். கேள்வி, ஆவியானவருடைய உணர்த்துதல் இல்லாமல் வந்திருக்க முடியுமா? வந்திருக்கவே முடியாது. தட் இஸ் வாய் பவுலும் யோவானும் நமக்கு என்ன டீச் பண்றாங்க? தேவனுடைய செயல்பாடு இல்லாம, தேவனுடைய மூவ்மெண்ட் இல்லாம நம்மால என்ன பண்ணியிருக்க முடியாது? தேவனிடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. பாருங்க, நான் ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன். 17 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பிறந்தது கிறிஸ்தவனாய் பிறந்தேன். நான் பிறக்கும் பொழுது எனக்கு பேப்டிசம் கொடுத்துட்டாங்க. நான் சபைக்கு நான் போவேன், கிறிஸ்த பாட்டை பாடுவேன், பைபிளை வாசிப்பேன், நல்லா ஜெபிப்பேன். ஆனால் நல்லா கவனிங்க, இதெல்லாம் ஒரு மேலோற்றமான ஒரு நம்பிக்கை தான். எனக்கும் தேவனுக்கும் உண்மையான உறவில்லை. கிறிஸ்தவர்களே கவனிங்க, ஏதோ கிறிஸ்த பேர் உங்களுக்கு இருக்குது, கிறிஸ்தவனாக பிறந்துட்டேன், தட் doesn't mean நீ ரட்சிக்கப்பட்டுட்டன்னு நீ சொல்லவே முடியாது. எனக்கும் அப்படி போன்ற ஒரு யோசனை இருந்துச்சு. நான் புனிதமான மனுஷன், கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்தேன், ஜெபிக்கிறேன், பைபிளை வாசிக்கிறேன், கண்ணை மூடிட்டா பரலோகத்துக்கு போவேன் என்று சொல்லி எனக்கு அப்படி போன்ற ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் 17 வயசுல 14ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1992 ஆண்டில் இந்த மாதிரி ஜெப கூட்டத்தில் நான் சபைக்கு நான் வந்திருக்கும் பொழுது, நான் முன்னுக்கு உட்கார்ந்திருந்தேன். பிரசங்கத்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த பாஸ்டர் பேசும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுது சரியா, அன்றைக்கு அவர் சொல்றாரு, பாவிக்கு பரலோகத்திலே இடம் இல்லை, நீ பாவத்திலே வாழ்ந்தால் உனக்கும் தேவனுக்கும் ஒரு 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 கனெக்ஷன் இல்லை என்று சொல்லி இப்படியாய் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு ஆவியானவர் இறங்கி வந்தார். அன்றைக்கு தான் நான் உணர்ந்தேன் நான் பாவி என்று சொல்லி. That was the first day. In fact, I realized I was a sinner. அவர் பேசின வார்த்தை என்னுடைய இருதயத்தை குத்தியது. நான் என்ன பண்ணினேன் பிரியமானவர்களே? அன்றைக்கு முழங்குப்புற விழுந்து தேம்பி ஒரு சின்ன குழந்தையை போல அழுந்தேன். ஆண்டவரே, நான் பாவி, நான் பாதாளத்துக்கு போகக்கூடாது, மறுபிறப்பை எனக்கு கொடுங்க, என் பாவத்தை ஆண்டவரே நீர் மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் ஒரு குழந்தையாய் அழுவும் பொழுது தேவன் என்னுடைய பாவத்தை சுத்திகரித்தான். நான் சொல்றது விளங்குதா இல்லையா? இன்றைக்கு பிரியமானவர்களே, இது நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். எதற்கு? உங்களையும் என்னையும் ரட்சிக்க அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதிலே அவர் செய்கின்ற முதல் காரியம், பாவி என்று சொல்லி உனக்குள் அந்த ஒரு உணர்த்துதலை கொண்டுட்டு வருகிற ஊழியம் அவருடைய ஊழியம். இன்னைக்கு எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க நான் பாவி என்று சொல்லி? நான் ஒன்று சொல்கிறேன், நான் பாவி இல்லை என்று சொல்லி நெஞ்சியை தூக்கி கொண்டு நீங்கள் நடந்து கொண்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒருவேளை நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், அப்படி பெரிய பாவத்தை பாஸ்டர் நான் செய்யலை பாஸ்டர். என்னுடைய பேர் என்ன தெரியுமா பாஸ்டர்? ஸ்டேவான் பாஸ்டர். என் பேர் என்ன தெரியுமா பாஸ்டர்? யோவான் பாஸ்டர், ஜான் பாஸ்டர், ஜான் த பேப்டிஸ்ட், வாட் எவர். நான் ஒன்று சொல்கிறேன், நீ பாவி என்று சொல்லி நீ உணராமல் அந்த பாவ வாழ்க்கையிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தனா, இன்றைக்கு மரணம் உங்களை சந்தித்தால்
உங்களுக்கு நித்திய வாழ்க்கை இல்லை என்று சொல்லி திட்டவட்டமாய் நான் சொல்லவில்லை. பைபிள் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ராமின் சொல்லுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இயேசு வந்து அந்த born again குறித்து பேசுறாரு. born again எல்லாம் சொல்லுங்க, born again சொல்லுங்க. born againனா மறுபிறப்பு. பாருங்க, அந்த மறுபிறப்பிலே எப்படி ஆவியானவர் ஈடுபடுகிறார் என்று சொல்லி ஒரு விளக்கத்தை சொல்லுகிறேன். நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். ஜீசஸ் answered, very truly I tell you, no one can enter the kingdom of God unless they are born of water and the Spirit. Flesh gives birth to flesh, but the Spirit gives birth to spirit. வாசிங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். எத்தனை வாட்டி மெய்யாகவே சொல்லுகிறாரு? ஒரு வாட்டி சொல்லல. why Jesus have to repeat? மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறார்னு திட்டவட்டமாய் நான் சொல்லுகிறேன். நீ மறுபடியும் பிறக்கலனா, அதாவது இந்த உலகத்திலே பாவம் மன்னிப்பை பெறாமல் சரியா நீ பிறக்கலனா உனக்கு ரட்சிப்பு இல்லை, உனக்கு நித்திய வாழ்க்கை இல்லை என்று திட்டவட்டமாய் சொல்லுகிறார். வாசிங்கம்மா, அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில், 6ஆம் வசனத்தை வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், மாம்சத்திலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியிலே பிறப்பது ஆவியாயிருக்கும். இந்த ஆவியிலே பிறப்பது தான் எந்த ஆவியை எந்த ஆவியை குறித்து பேசுகிறார்? அந்த பரிசுத்த ஆவியிலே, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் நம்ம எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். இந்த சதீஷ் வந்து இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர்தான் ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது என்ன நடக்குது? இப்பொழுது ஆவியிலே இப்பொழுது பிறக்கிறீங்க. ஆமென். எப்பொழுது நம்ம ஆவியிலே பிறக்கிறோமோ அதற்கு பிறகு பதவி மாறுது. நம்முடைய பதவி மாறுது. எப்பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, எப்பொழுது நம்முடைய பாவம் கழுவப்படுதோ, இனி தேவன் வந்து நம்மை பாவியாக பார்க்கல. தேவன் எப்படி நம்மை பார்க்கிறார்? ரட்சிக்கப்பட்ட பாவியாய் பார்க்கிறார். அவருடைய சொந்த பிள்ளையாய், சொந்த மகனாய், மகளாய் தேவன் நம்மை பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம எல்லோரும் யாரு? ஒரு காலகட்டத்திலே பாவியாய் இருந்தோம், ரட்சிக்கப்பட்டோம். இன்றைக்கு பரலோகம் உங்களையும் என்னையும் எப்படி பார்க்க? இன்றைக்கு அவருடைய ஜனமாய் நம்மை பார்க்கிறது. உரிமையோடு அவரை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி அவரை கூப்பிடத்தக்க நமக்கு ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டது. ராமின் சொல்லுங்க. சரி, இப்பொழுது ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். இப்போ அடுத்தது நான் இறுதியாக 2வது பகுதியாக என்ன பேச இருக்கிறேன்? இந்த நம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நமக்கு என்ன நடக்குது? சதீஷ் வந்து ரட்சிக்கப்பட்டுட்டார். சதீஷ் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவியானவருடைய ஊழியம் என்னது அதை பார்க்க இருக்கிறோம். இப்போ யோவான் புத்தகத்துக்கு மறுபடியும் வாங்க. 14 வசனம் 17 வாசிப்போம். The book of John chapter 14 verse 17 வாசிங்க. 17 வாசிங்க. The Spirit of truth, the world cannot accept him because it neither sees him nor knows him. But you know him, for he lives with you and will be in you. வாசிங்க. யோவான் 14 வசனம் 17. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. நல்லா கவனிங்க. இந்த ஆவியானவர் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆவியானவர் சொல்லுங்க. ஆவியை பார்க்க முடியுமா? ஆவியை பார்க்க முடியுமா? ஆவியை பார்க்க முடியும்னு சொன்னீங்கன்னா ஏதோ பிரச்சனை அங்கே இருக்குது. ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, ஆவியை பார்க்க முடியாது. இங்கே இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. இருப்பினும் அந்த ஆவியானவர் இருக்கிறாரு பார்த்தீங்களா, ஒரு பர்சன் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஆவியை வந்து உலகம் பார்க்க முடியாது. இந்த உலகத்தார், அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் அவரை பார்க்க முடியாது, அவரை உணர முடியாது. ஆனா அந்த சதீஷ் இருக்கிறாரு பார்த்தீங்களா, ரட்சிக்கப்பட்டுட்டாரு. இப்போ சதீஷுக்கு என்ன வார்த்தையை இயேசு சொல்றாரு அந்த ஆவியானவரை குறித்து? அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள்
அவரை அறிவீர்கள். அவரை அறிவீர்கள். அப்படி என்றால் நல்ல கவனிங்க ரட்சிக்கப்பட்டவர்களே, அந்த ஒரு பர்சன் ஹோலி ஸ்பிரிட் சொன்ன பார்த்தீங்களா, ஹோலி கோஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா, அவர் இப்பொழுது என்ன பண்ணுகிறார்? ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் உங்களுக்குள்ளாய் வந்து வாசம் செய்கிறான். தகுதியற்ற நான், அழுக்கு உள்ள மனுஷன் நானு, பாவியாய் இருக்கின்ற எனக்குள் அவர் பரிசுத்தத்தை உண்டாக்கி என்னை கழுவி சுத்திகரித்து அவருடைய இரத்தத்தினால் என்னை சுத்தப்படுத்தின பிறகு, என்னுடைய கூடாரத்தை சுத்தம் பண்ணின பிறகு அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது ஆவியானவர் இப்பொழுது சதீஷுக்குள்ளாய் இறங்கி வருகிறார். சதீஷு கூட இருக்கிறாரு, சதீஷுக்குள் வந்து தங்குகிறார். அப்படி என்றால் பிரியமானவர்களே, இங்க இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுக்க வராரு? இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து. ரட்சிக்கப்பட்டவர்களே, உங்களுக்குள் இப்பொழுது யார் இருக்கிறார்? ஒருவர் இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறார். Can you imagine? God is living in you. The Holy God. அவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். Do you know that? நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். தாய்மார்கள் சரியா 9 மாதம் பிள்ளையை சுமக்கிறீங்க, ரைட்? எங்கள் மனைவிக்கும் 2 குழந்தை, 2 சைல்டா. குழந்தை வயிறுக்குள்ளாக இருக்கும் பொழுது சில நேரத்தில் தாய்மார்கள் என்ன செய்வாங்க? குழந்தையோடு பேசுவாங்க, ரைட்டு தானே? சில தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க? குழந்தை சொல்லுகிறதை என்னால் உணர முடியுதுன்னு சொல்லுவாங்க. சில தாய்மார்கள் என்ன சொல்லுவாங்க? குழந்தை மூவ் பண்ணுகிறத எங்களால் உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க. நான் அவங்க சும்மா கட்டுக்கதை பேசுகிறாங்களா, உண்மையை பேசுகிறாங்களா? உண்மையை தான் பேசுகிறாங்க. ஏன்னா பார்க்கும் பொழுது ஒரே உருவத்தை பார்க்குறோம், ஆனால் அந்த ஒரு உருவத்துக்குள்ளா யார் இருக்கிறா? ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்குது. அதை நான் சொல்ல வரேன். அப்போ ஒரு குழந்தை அந்த உறவுக்குள் அந்த 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 ஊம்குள்ளாக இருக்கிறபடினால் ஒரு கனெக்ஷன் அங்கே இருக்குது, ஒரு பேச்சுவார்த்தை அங்கே நடந்து கொண்டு இருக்குது. மதர் இஸ் டெல்லிங் டு த டாட்டர் ஆர் த பேபி, மம்மி லவ் யூ so much. Do you love mommy? I will take care of you. மம்மி என்ன பண்றாங்க? அந்த குழந்தையை பார்த்து பாட்டு பாடுறாங்க. உறவு நடந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, இயேசு இங்க சொல்றாரு, இந்த உலகத்திலே நீங்கள் தனிமையாக இல்லை, உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன். நீங்கள் இந்த உலகத்திலே அனாதைகள் அல்ல. கிறிஸ்தவர்கள் கவனிங்க, எப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறீங்களோ தேவன் என்ன பண்ணுகிறார்? அவருடைய ஆவியை உங்களுக்கு பரிசாய் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் வந்து வாசம் செய்கிறார். I like the word. Not only the Holy Spirit is with us, the Holy Spirit actually in us. நமக்குள்ளாக இருக்கிறார். So we are not alone in this world. We are not alone in this world. That is why பவுல் சொல்றாரு, ஆவியானவரை பிரியப்படுத்த வேண்டும். அந்த பவுல் சொல்றாரு, ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். Do not grieve the Holy Spirit. ஐயா, அவருக்கு ஃபீலிங் இருக்குது. அந்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார் பார்த்தீங்களா? அவருக்கு உணர்வு இருக்குது. நீங்கள் அவரோடு பேசலாம், அவர் உங்களோடு பேசுவாரு. உங்களுக்கு பலவீனம் இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? பலத்தை கொடுப்பாரு. நீங்க சோர்ந்து போய் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சோர்வை மேற்கொள்ள அவர் என்ன பண்ணுவாரு? உற்சாகத்தை கொடுப்பாரு. நீங்க கவலையா இருக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தை கொடுத்து உங்களை நிரப்புவாரு. ஏனென்றால் அவர் உங்களுடைய தேற்றவாளன். நீங்க அந்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரு. உணர்கிறோமா? நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசு அங்க என்ன சொல்றாரு? உலகத்தார் அந்த ஆவியை பார்க்க முடியாது, உலகத்தார் அந்த ஆவியை உணர முடியாது, உலகத்தாருக்கும் அந்த ஆவிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுகிறார். இன்னொரு பக்கத்தில் அவர் இயேசு என்ன சொல்றாரு? அவர் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் அவரை அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் அவரை உணர்வீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றிருக்கணும். இன்றைக்கு இந்த ஆவியானவரை உணர்ந்திருக்கிறீங்களா? என்றைக்காவது இந்த ஆவியானவரோடு நீங்கள் பேசி இருக்கிறீங்களா? ஆவியானவருடைய குரலை கேட்டு இருக்கிறோமா?
ஐயா, ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் அங்க கனெக்ஷன் இருக்கும் பொழுது, இன்றைக்கு ஆவிக்குரிய ரீதியில நான் பேசுகிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாய் வந்து அமர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு உறவு இருந்திருக்குதா? அவருடைய குரலை கேட்டு இருக்கிறீங்களா? இந்த கேள்வி நான் கேட்கும் பொழுது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு பதில் கொடுக்க முடியல. தட் இஸ் வை பவுல் என்ன சொல்றாரு? நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா இல்லையான்னு சொல்லி பரிசோதிச்சு பார்க்க சொல்றாரு. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஏமாளியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க இன்றைக்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. If you are saying to me, if you are saying to the Lord that you are born again Christian, let me remind you, you must get connected with the Spirit of God. You must get connected to the Spirit of God. ஆவியானவர் உங்களோடு பேசுகிறாரா? நமக்கும் ஆவியானவருக்கும் உறவு இருக்குதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு தேற்றுவாள் நமக்குள்ளாக இருக்கிறார். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவதில் போல உங்களை தேற்றுவார். நீங்கள் உடைந்து இருக்கும் பொழுது, நீங்கள் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, ஒரு உற்சாகத்தின் ஆவி உங்களை வந்து தாங்கும். பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் மீது வரும்பொழுது உங்களை பலப்படுத்துவார், சமாதானத்தை கொடுப்பார். நான் ஒரு சில கிறிஸ்தவங்களை நான் பார்த்துருக்கிறேன், சபையில் பார்த்துருக்கிறேன். அடிபடுவாங்க, சோதிக்கப்படுவாங்க, பிரச்சனையை சந்திப்பாங்க, துன்பத்தை பார்ப்பாங்க, மரணத்தை சந்திச்சிருக்கிறாங்க. எவ்வளவு போராட்டத்தை பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி, எப்ப பார்த்தாலும் ஒரு நம்பிக்கை, எப்ப பார்த்தாலும் ஒரு குஷி. எப்படி அந்த குஷி, எப்படி சமாதானம், எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, எப்படி எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலே வெற்றியாக இருக்கிறாங்க. அவர்களுக்குள் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால் இந்த உலகத்தில் அவர்கள் வெற்றியாக இருக்கிறார்கள். உங்களுடைய ஆமீன் எனக்கு வேண்டாம். உங்களுடைய ஆமீன் எனக்கு வேண்டாம். I am not here to receive your amen here. I'm giving you some important point for you to understand what I'm talking here. Many Christians, you have missed the point. You have missed the point. இந்த ஆவியானவரை பெறாமல் இன்றைக்கு கிறிஸ்தவங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா? ஏமாந்து போயிடக்கூடாது. பாஸ்டர் அப்படி இருக்குதா பாஸ்டர்? அப்படி இருக்குதா பாஸ்டர்? மேலோற்றமாய் கிறிஸ்தவர்கள், மேலோற்றமான கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாழுகிறவர்கள் இருக்கிறார்களா? ஏமாந்து போவார்கள் என்று சொல்லி பைபிள் டீச் பண்ணுதா? உண்மைங்க. இயேசு மலைப்பிரசங்கத்தில் டீச் பண்றாரு, கடைசி நாளிலே ராஜாதி ராஜன் உலகத்துக்கு நியாயாதிபதியாய் வரும்பொழுது ஒரு கிறிஸ்தவ கூட்டம் வந்து என்ன சொல்லுவார்கள்? கர்த்தாவே கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் நிறைய காரியத்தை செய்தோம், வாழ்ந்தோம், உமக்காக வாழ்ந்தோம் என்று சொல்லி ஒரு சில கிறிஸ்தவ கூட்டம் வரும். அப்பொழுது இயேசு அந்த கிறிஸ்தவ கூட்டத்தை சொல்லுவாரு, நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவான். You know what Jesus said? I do not know you. I do not know you. அப்படியே கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்மோடு இருக்கிறான், நம்மை தேற்றுகிறான், நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறான், சரியா, நம்மை பலப்படுத்துகிறார். இதெல்லாம் அவருடைய வேலை. ஆனால் அதோட நல்ல கவனிங்க, ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம்? நம்ம உலகத்துக்கு பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தோன்னு சொன்னேன்னு, பாவ சுபாவம். சரியா, மன்னிக்கணும் அந்த ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இது என்னுடைய வார்த்தை இல்லை, ஒரு பாஸ்டர் அவருடைய பிரசங்கத்தில் இப்படி பண்ணினார். பண்டிக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டு தானே? பண்டியோடைய சுபாவம் வேற, ஆட்டுக்குட்டியோடைய சுபாவம் வேற. பண்டியோடைய சுபாவம் என்னது? அதோடைய நேச்சுரல், அதோடைய நேச்சர் என்னது? எதில் உளுந்து பிறண்டணும்? பண்டி எப்பொழுதும் சேத்துக்குள்ளாக தான் இருக்கும். ஆனால் ஆட்டுக்குட்டியோட நேச்சர் அது இல்லை. சில நேரத்தில் தப்பி விழுந்துடும், சில நேரத்தில் ஆக்சிடென்ட்லி விழுந்தாலும் அழுக்குன்னு சொல்லி அதை என்ன பண்ணும்? அந்த சாக்கடையிலிருந்து வெளியே வர முயற்சி எடுக்கும். அப்போது பண்டியோடைய சுபாவம் வேற, ஆட்டுக்குட்டியோட சுபாவம் வேற. விளங்குதா? நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதான் நான் சொல்லல, அந்த பாஸ்டர் சொன்னார், என்னைய கல்லெடுத்து அடிச்சிடாதீங்க. அந்த பாஸ்டர் தான் சொன்னார், ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னே நம்ம எல்லாரும் பண்டியாக இருந்தோம். சொல்றது விளங்குதா இல்லையா? நமக்கு இருள்னா நமக்கு ரொம்ப இன்பம், அழுக்குனா அப்பா ருசின்னு சொல்லுவோம்,
பாவம் பேஷ் 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 பாவத்திலேயே மூழ்கி இருந்தோம். ஏன்னா பிறக்கும் பொழுதே அந்த சுபாவத்தில் பிறந்தோம். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பண்டி சுபாவத்திலிருந்து நமக்கு கர்த்தர் ஆட்டுக்குட்டியோடைய சுபாவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விளங்குதா இல்லையா? பாருங்க, சில நேரத்தில் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது? தப்பி தவறி சேத்துக்குள்ளாக விழுவலாம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது கிறிஸ்தவர்களாய் சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? தடுக்கி நம்மளுடைய பலவீனம் நிமித்தம் பாவத்தில் விழுந்துருவோம். ஆனால் அந்த பாவத்திலே நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? மூழ்கி இருக்க மாட்டோம். ஏன்னா நமக்குள்ளாக தேவன் இருக்கிறபடினால், நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடினால் அவர் நமக்கு போதிப்பாரு, சொல்லி கொடுப்பாரு. சேத்துல விழுந்துட்ட, பாவத்தில் நீ இருக்கிற, வெளியே வா என்று சொல்லி ஒரு குரலை நம்மோட ஒரு குரல் மூலியமாய் சரியா ஒரு உணர்த்ததலை கொடுத்து கொண்டே இருப்பாரு. நம்ம என்ன பண்ணிடுவோம்? பாவத்தில் விழுந்துட்ட பிறகு உடனடியாக எழுந்திருச்சு நம்ம என்ன செய்வோம்? கர்த்தருடைய அண்டைக்கு ஓடி வர முயற்சி எடுப்போம். விளங்குதா இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் பண்டியாக தான் இருக்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்ன ஞானஸ்நானத்தை பெற்றார்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தார்கள். ஆனா பாருங்க, அந்த 10 வருஷத்துக்கு முன்பதாக இருந்த அந்த பழைய சுபாவம் இன்றும் இன்னைக்கு வரைக்கும் அது குடியாக தான் இருக்குது. So you got to really check on yourself whether you're born again or not. Now look here now. இந்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வந்த பிறகு அவர் என்ன பண்ணுகிறாரு? பண்டி சுபாவத்தில் இருந்த நம்மை ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் மாற்றுவார். நான் ஒன்று சொல்கிறேன், சொந்த பலத்தில் ஒரு மனுஷன் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. நம்மளுடைய சொந்த முயற்சியில ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். உள்ளுக்கு வந்த பிறகு அவர் என்ன பண்ணுகிறார்? நமக்குள்ளாக இருக்கிற மிருகத்தன்மை, நமக்குள்ளாக இருக்கிற இருள், அந்த பாவத்தோடு போராடி கொண்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா? அவர் என்ன பண்ணுகிறாரு? நமக்கு பலத்தை கொடுத்து அந்த பாவத்தை மேற்கொண்டு வாழ, நம்முடைய மாம்சத்தை மேற்கொண்டு வாழ இந்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? பலத்தை கொடுக்கிறார். அதுதாங்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பரிசு. ரட்சிப்புக்கு பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு பண்டி சுபாவத்தோடு நம்ம இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் எப்படியாக மாறினோம்? நாளுக்கு நாள் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். அதற்காக தான் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். That is why, நல்ல கவனிங்க, உலகத்தார் கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்? அவனுடைய பழைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்துச்சு. எப்போ இவன் சர்ச்சுக்கு போனானோ, எப்பொழுது இவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டானோ, இவனுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி உலகம் உங்களுடைய தன்மையை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லி. இன்னைக்கு மாறி இருக்கிறோமா? இன்னைக்கு நான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன். உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களை பார்த்து இவங்கெல்லாம் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? மேபி உங்கள் சொந்தக்காரங்களாம் இன்னும் ரட்சிக்கப்படலை, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. என்னைக்காவது ரட்சிக்கப்படாதவர்கள் உங்களை பார்த்து இவங்கெல்லாம் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லியிருக்கிறாங்களா? வித்தியாசம்னு சொல்லும் பொழுது உடுப்புல இல்லை. இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டா என்ன ஸ்டைலு, டாயெல்லாம் கட்டிக்கிட்டு கோட்லாம் போட்டுக்கிட்டு நாங்களாம் மாறிட்டோம். ஐயா, நான் பேசுகிற மாற்றம் வெளியே தோற்றமான மாற்றத்தை குறித்து நான் பேசலை. நான் பேசுகின்ற மாற்றம் உள்ளான மனுஷன் மாறணும். ஆவியானவர் என்ன செய்கிறார்? பரிசுத்தத்துக்கு நேராய் உன்னை நடத்துவார். ரட்சிக்கப்பட்டவர்கள் பழைய பாவ சுபாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் பண்டிகை போல வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ரியலி காட் டு செக் ஆன் யோர் சல்வேஷன். நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறியா? அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். ஆமென். இறுதியில் என்ன பண்ணுவார் இயேசு? நம்மை சகல சத்தியத்துக்குள் நடத்தி நாளுக்கு நாள் நம்மை வழி நடத்தி நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மளுடைய பழைய அந்த சுபாவத்தை அவர் என்ன பண்ணுவார்? அவரை போல நம்ம என்ன பண்ணுவார்? உருவாக்குவார். when we become one with the Lord, அவரை போல நம்ம என்ன செய்வோம்? மாறுவோம். that is why இதே ஜான் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை உலகத்துக்கு வரும் பொழுது கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருப்பார்கள்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். What a glorious hope that we have as a Christian. When Christ shall return,
ரட்சிக்கப்பட்டவர்கள், பரிசுத்தாவினர் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் ஒரு நாள் காட்சி, நம்முடைய தோற்றம் இருக்க போகுது என்று சொல்லி நம்மை தேவன் மாற்ற இருக்கிறார். இதற்காக தான் பரிசுத்தாவியை கொடுத்திருக்கிறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? இன்னைக்கு வீட்டில் போய் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேனா? நான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனா? எனக்குள்ளாய் நீ இருக்கிறியா என்று சொல்லி கேள்வி கேளுங்க. கர்த்தரிடத்தில் போராடுங்க, சொல்லுங்க, என்னையும் ரட்சித்துக் கொள்ளுங்கள், நானும் ஒரு பாவி, நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மாற்றுவார். 17 வயசில் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் கஷ்டம், போராட்டம், பிரச்சனை நான் பார்த்தேன். ஆனால் இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், அதற்கு மேலான ஒரு இன்பம், அதற்கு மேலான ஒரு சந்தோஷம் இல்லை. சரியா? ஹேவிங் கிரைஸ்ட் இன் மீ, அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். லெட் அஸ் ப்ரே.